அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு சின்ன கருத்து தான். தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு வந்து தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் கவனத்திற்கு. ஐயா, நாங்கள் 2 நாள் முன்னாடி ராமேஸ்வரம் போயிருந்தோம். ராமேஸ்வரம் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லை வட இந்தியாவில் இருக்கான்னு ஒரு சின்ன டவுட்டே வந்துருச்சு எங்களுக்கு. ஏன்னா தமிழர்களுக்கு மதிப்பே கிடையாது. என்னென்னா, தீர்த்த கிணறு 20 தீர்த்த கிணறுல அறநிலையத்துறைக்கு வந்து 25 ரூபா பே பண்ண சொன்னாங்க. கவர்மெண்ட்டுக்கு 25 ரூபா ஒரு பர்சனுக்கு பே பண்ணோம். அந்த பே பண்ணுறவங்க வந்து அங்கே தீர்த்தம் எடுத்து ஊற்றுறவங்க மதிக்கிறதுக்கு கூட கிடையாது. ஒரு நாயோட மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க தமிழர்களை பார்த்தா. அதே வட இந்தியர்கள் வந்தால் அவங்கள வந்து அப்படி வெல்கம் பண்ணுறாங்க. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் இந்தியே பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் தான் வேலை செய்கிறாங்க, ஆனால் முழுக்க எல்லாம் இந்தியே பேசுகிறாங்க, தமிழே தெரியாமல் பேசுகிறாங்க. அங்கே வந்து நம்மளை மதிக்கூட மாட்டுறாங்க. தமிழன்னு பார்த்தா போடா அப்படின்ற மாதிரி பேசுகிறானுங்க. இது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இல்லைனா இது வந்து ஆல்ரெடி திருவண்ணாமலை வந்து மினி ஆந்திரான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழர்கள் ஜாஸ்தி கிடையாது, தமிழ் எல்லாத்தையும் ஓட்டிவிட்டாங்க. எல்லாம் மினி ஆந்திராவாக ஆயிடுச்சு ஆல்ரெடி திருவண்ணாமலை. இப்போ நெக்ஸ்ட்டு ராமேஸ்வரம் பார்த்து ரொம்ப பேஜாராக இருக்குது நம்மளுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தியில் தான் பேசுகிறேன். சின்ன அந்த சரௌண்டிங் எல்லா ஆட்டோ டிரைவர்லேருந்து இந்த டூரிஸ்ட்டை வராங்க. ஒத்துக்கிற டூரிஸ்ட் வந்து நம்ம வெல்கம் பண்ணலாம். ஆனால் நாங்கள் வட இந்தியாவில் போனால் யாரும் தமிழில் பேசுறது இல்லையே. இந்த கோயில் இப்படி கும்பிடணும் அப்படி கும்பிடணும் சொல்கிறதே கிடையாது. வட இந்தியாவில் போனால் அவங்க லாங்குவேஜ் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் இங்கே முழுக்க மாறிட்டு இருக்கு. நம்ம தமிழ் வந்து அழிச்சிட்டு இருக்காங்க. விடியல் ஆட்சி நம்ம ஐயா வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, விடியல் ஆட்சி வந்து இதை கவனத்தை கொண்டு வாங்க. தமிழ்நாட்டில் தமிழை பேச வைங்க, தமிழர்களுக்கு மதிக்க சொல்லுங்கள். ஒரு கோயிலில் கூட தமிழனுக்கு மதிப்பு இல்லைன்னா என்ன இருக்குது நம்மளுக்கு? தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்ததுக்கு எங்கேருந்தோ ஒரு வட இந்தியருக்கு அவ்வளோ சலுகை தரீங்க, தமிழனை பார்த்தா அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த அவங்கள சம்பளம் கொடுத்தா வேலைக்கு வச்சுருக்கீங்க. தீர்த்த கிணறுல எல்லா பக்தர்கள் மேலே ஊற்றுறதுக்கு அவங்க காசு கொடுத்தா அவங்க வந்து அதில் ஒரு பொட்டு தீர்த்த ஊற்றுனா ஊற்ற முடியாது. அதே காசு கொடுத்தவங்களுக்கு கேனாக ஊற்றி அனுப்புகிறாங்க. நீங்கள் போய் நேரில் போய் பாருங்கள். 25 ரூபா கொடுத்தனுக்கு ஒரு ட்ராப் ஊற்றுறதுக்கு யோசிக்கிறாங்க. அதே ஒரு பர்சனுக்கு 500 ரூபா வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கேனா 1 லிட்டர் ஒருத்தருக்கு ஊற்றி கொடுக்குறாங்க ஒரு கிணறுலையும். அப்போ மட்டும் ஊற்றலாம், அப்போ சட்டம் கிடையாது, ஊற்றக்கூடாது. நாங்கள் கேட்டால் வந்து அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்றாங்க. ஆனால் காசு கொடுத்தா ஊற்றுறாங்க, கேனா ஊற்றுறாங்க. நீங்கள் நேரில் போய் பாருங்கள், அங்கே சிசிடிவி செக் பண்ணி பாருங்கள். தமிழ் அங்கே ஏழை மக்கள் போகிறோம். எல்லாரும் 500 ரூபா கொடுக்க முடியாது அந்த இடத்துல. எல்லாரும் 500 ரூபா கொடுத்து எல்லாரும் சாமி கும்பிட போகிறாங்கன்னா பொது வரிசையில் போகிறவங்க பொது வரிசை மதிப்பு கொடுக்க சொல்லுங்கள். காசு கொடுத்தா தான் மதிப்பு கிடையாது. சாமி பார்க்க விடுவீங்களா? காசு தான் மதிப்பா? காசு எல்லாம் ஒரு நம்பிக்கையில் போகிறாங்க. அங்கே காசு இருந்தால் தான் போக முடியும்னா எல்லாமே வெறுத்து போயிடுறாங்க. கோயிலே வெறுத்து போயிடுறாங்க. காசு இருந்தால் தான் கோயில் போக முடியுமேட்டு. தீர்த்த கிணறு கொடுங்கன்னா ஒரு ஆளுக்கு 500 ரூபா கொடுக்கணும். உள்ள தரிசனம் பார்க்கணும் 100 ரூபா. சிறப்பு தரிசனம் போக முடியாது, பொது தரிசனம் போக முடியாது. ஓல் பண்ணுறாங்க. ஒன்றுமே கேலியர் கோயில் பொது தரிசனம் ஓப்பன் பண்ணி விடலாம். அதை விட்டு அது 1.5 கிலோமீட்டருக்குள்ள சுற்ற விட்றாங்க. சும்மா வெறும் கம்பியில் போய் வர்றது எதுக்கு? ரஷ்ஷாக இருக்கும் போது போங்க வாங்க, அவாய்ட் பண்ண, பேரிகேட் போடுங்க. காலியாக இருக்கும்போது ஸ்ட்ரைட் ஆகல. அப்போ இது வெறுத்து என்ன பண்ணுறாங்க? ஐயோ இப்போ சிறப்பு தரிசனில் போகலான்னு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள் ஐயா, முதலமைச்சர் ஐயா கண்டிப்பாக இது கவனத்துக்கு கொண்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணி இது முதலமைச்சருக்கு போகணும் இந்த விஷயம். ஏன்னா ராமேஸ்வரம் ஃபியூச்சரில் வந்து வட இந்தியாவில் சேர்ந்துடும் போல் இருக்குது. முழுக்க ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயர்லேருந்து எல்லாருமே ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. உள்ள வேலை செய்கிற எல்லா ஸ்டாஃபும் செக்யூரிட்டிலேருந்து எல்லாம் ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. தமிழே யூஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. ரொம்ப வருத்தமாகிடுச்சு இந்த கோயில் போயிட்டு வந்து நான். அதனால் இது வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கான்னு ஒரு டவுட் வந்துருச்சு. ராமேஸ்வரம் வந்து தமிழ்நாடு. அது நீங்கள் வந்து அரசு வந்து கண்டிப்பாக இது கவனத்துக்கு கொண்டு போய் இதை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு வேண்டுகோள் கொடுக்குறேன் நான். தயவு செய்து இந்த வேண்டுகோளை நிறைவேற்றுங்க. அங்கே போய் ஒரு ஆக்ஷன் எடுங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு கொடுங்க. நம்ம தமிழர்களை மதிக்க சொல்லுங்கள். தயவு செய்து ராமேஸ்வரம் கோயில் போகிற தமிழர்களுக்கும் மதிப்பு கொடுக்க சொல்லுங்கள். வட இந்தியர் ஒண்டி வந்து காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மதிக்க வேணாம். தமிழ்நாட்டில் இருக்க கோயில் தமிழர்கள் போனால் மதிப்பு வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவுபடுறேன். நண்பர்களே, இந்த உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ இதை வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ராமேஸ்வரம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்த திமுக ஆட்சி வந்து இதை கண்டிப்பாக கவனத்தில் கொண்டு வந்து இதை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு தயவுசெய்து கேட்குறேன் நான். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு விடியல், இந்த இதுக்கும் ஒரு விடியல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த விடியல் ஆட்சியில் இந்த விடியலை வந்து நிறைவேற்றுங்க. இது அன்பு வேண்டுகோள், ஒரு பக்தனுடைய வேண்டுகோள், ஒரு டிஎம்கே விசுவாசின் வேண்டுகோள். நன்றி.